கண்டிப்பா பொய், பித்தலாட்டம், குடி, போதை, விபச்சாரம், சண்டை, கோபம், வீண் வார்த்தை, வீண் சிந்தனை, வீண் காரியம், வீண் உலகத்தை ஐந்து போல கல்யாணம், காசு, பணம், குழந்தை, குட்டி எல்லாம் பிரசங்கி சொல்றது வானத்தை கீழே பூமிக்கு மேல எல்லாம் மாயக்காக ஒடுக்கூடாது. ஆத்மா பாரம். யார் இருந்தாலும் ஏசப்பா அன்பு காட்டு சொல்றாரு. அன்பு கொடுங்க. எந்த மதம் இருக்கட்டும், எந்த மக்கள் இருக்கட்டும், அன்பு காட்டுங்க. நல்லா இருக்கிறியா, திட்டிட்டு போட்டும், நல்லா இருக்கிறியா. அதுக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஏசப்பா தான் உண்மையான தெய்வம். ஏன்னு சொன்னா அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்திக்கிறார், நம்மளுக்காக பிறந்தார், நம்மளுக்காக வாங்கி கொடுக்கிறார். இயேசு ஒரு மனசுல வச்சு நீ எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கை அப்பப்போ மாறும், கண்டிப்பா மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவை முதல்ல நினைங்க, அப்புறம் நீங்க எல்லாம் நினைக்கிற உங்க விருப்பம். அது நாங்க சமாதானமா பண்ண மாட்டோம். ஐயா, இறந்து போன லாசரை உயிர்ப்பித்த தேவன் இன்னைக்கு இறந்து போன இந்த மனுஷரை 2 நாள் கழிச்சு மார்ஜரில இருந்து உங்களை உயிர்ப்பிச்சிருக்காரு. அப்ப ஏசப்பா இருக்கிறது உண்மையா இல்லையா?